ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் மீஷோல இருந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஐட்டம்ஸை வச்சு எப்படி ஃப்ரிட்ஜை நான் ஆர்கனைஸ் பண்ண போறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்னோட ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு மோசமா இருக்கு நீங்களே பாருங்க. ஸோ இதுதான் என்னோட ஃப்ரிட்ஜ். வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ணி இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் தொடச்சிட்டேன். ஃப்ரிட்ஜ் வந்து இப்ப பார்க்கவே அப்படியே புது பொண்ணு மாதிரி ரொம்ப பளிச்சு. இந்த டவுன் ரேக் ஃபுல்லாவே எம்டியா தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பெரிய சைஸும் வாங்கியிருந்தேன், குட்டி சைஸும் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் மீஷோல வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸோடதும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். மறக்காம ஷார்ட்ஸ் பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு ப்ராடக்டோட ரேட் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, அது வந்து எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது, எவ்வளோ நல்லா இருக்கு நல்லா இல்லை எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். மறக்காம ஷார்ட்ஸ் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். இந்த மாதிரி நான் 2 கைண்ட் ஆஃப் பாக்ஸஸ் வாங்கிட்டேன், அதாவது 2 சைசஸ்ல. இப்போ வந்து நான் ஆல்ரெடி க்ரோசரிஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல தான் வைப்பேன். வெளியில வச்சோம்னா நமக்கு சீக்கிரமா ஸ்பாயில் ஆயிடும். இதுல வைக்கும் போது நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ இந்த மாதிரி 4 பாட்டில்ஸ் நான் இந்த கீழ் ரேக் 4ல வைக்க போறேன். பாத்தீங்கன்னா நான் இப்படி வச்சிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்பவே நீட்டா இருக்கு. பிளாக் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் பினிஷ்ல ரொம்ப அழகா இந்த ரேக் ஃபுல்லாவே நமக்கு வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் வந்துருச்சு. சோ இந்த செட்ல இன்னும் 2 வந்து மிச்சம் இருக்கு. அந்த 2 வந்து நான் இங்க வைக்க போறேன். சோ இதுதான் அந்த செட் ஆஃப் 6 ஐட்டம்ஸ். சோ இப்போ இந்த குட்டி இருக்கு இல்லையா, அத வந்து நான் எங்க வைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா 2 வந்து இந்த ரேக்ல வைக்க போறேன். இந்த இடத்துல வைக்க போறேன். இந்த இடத்துல நான் ஏன் வைக்கலன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்கிருக்கேன். இதுல வந்து நீங்க மில்க் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதுல நான் ஆல்ரெடி வந்து ஒரு 1/2 லிட்டர் ஆஃப் மில்க் வந்து இதுல வந்து ஊத்தி வச்சிருக்கேன். பெர்ஃபெக்ட்டா இருக்கு, சைஸ் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது நான் இங்க வச்சிடுறேன். அண்ட் அது கூடவே இன்னொரு பாட்டிலும் இருக்கு. இதுல நீங்க ஏதாவது ஜூஸ் போட்டு வச்சுக்கலாம். இல்ல பாலே வந்து நீங்க 1 லிட்டர் வாங்குறதா இருந்தா 2 பாக்கெட்டும் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து கிளாஸ், அதனால வந்து இது ரொம்ப பக்கத்துல நம்ம வைக்க கூடாது. வச்சோம்னா அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு விரிசல் விட வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம வந்து இப்படி வச்சுக்கிறோம், கொஞ்சம் தள்ளி ஸ்பேஷியஸாவே வச்சுக்கிறோம். அது இல்லாம இந்த மாதிரி நான் ஜார்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் மீஷோல இருந்து வாங்கல. நீங்க பார்த்த இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே மீஷோல வாங்கினதுதான். இந்த ஜார் வந்து நான் டிமார்ட்ல வாங்கினேன். செட் ஆஃப் 4 வந்து ஜஸ்ட் 99 rupees. ரொம்ப கியூட்டா இருக்கும் இந்த ஜார் பாக்கிறதுக்கே. ஸோ இந்த ஜார் வந்து நான் செட் ஆஃப் 4 இப்ப வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட 2 இருந்தது. ஸோ 6 இருக்கு. நான் இங்க 3 அண்ட் இங்க 3 வைக்கிறேன். பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஆர்கனைஸ்டா ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சீஸ், பட்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தான் இந்த ஷெல்ஃப் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இதை அங்கேயே வச்சிடலாம். இங்க வந்து எக்ஸ்ட்ரா பால் பாக்கெட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இங்க வச்சும் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து நான் மீஷோல இருந்து இந்த மாதிரி வெஜிடபிள் பாக்ஸ் செட் ஆஃப் 6 வாங்கினேன். இதுவும் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த வெஜிடபிள் பாக்ஸ்ல நான் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் லேடிஸ் ஃபிங்கர் வச்சிருக்கேன். இந்த மாதிரி செட் ஆஃப் 6லயுமே நான் வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கேன். சோ அது வந்து நம்ம வெஜிடபிள் ரேக் இருக்கு இல்லையா, அதுலயே வச்சிடலாம். இந்த செட் ஆஃப் 6ல வந்து செட் ஆஃப் 5 தான் இதுக்குள்ள என்னால வைக்க முடியுது. சோ நான் 5 இதுல வச்சுக்கிறேன். இன்னொன்னுல வந்து நான் வந்து டொமேட்டோ வச்சிருக்கேன். சோ டொமேட்டோ வந்து நம்ம வந்து அதிகமா எடுக்கிறதுனால நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். இந்த ரேக்கோட இந்த சைட்ல வந்து இந்த டொமேட்டோவை நான் வச்சுக்கிறேன். சோ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் மீஷோ ஃபைன் தான், மீஷோல இருந்து வாங்கினது தான். இதுவும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இதுல வந்து நான் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன வச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாக்ஸை வந்து நான் இங்க வச்சிருக்கேன்.
அது கூடவே இன்னொரு 2 செட் ஆஃப் 2 பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன், இதுவும் மீஷோல வாங்கினது தான், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து வச்சிடலாம். சில வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்த வெஜிடபிள்காக வாங்கணும்ல பாக்ஸ், அதுல வைக்க முடியாது. அதாவது எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்னா, எக்ஸாம்பிள் வந்து காலிஃபிளவர், அப்புறம் இந்த கேபேஜ், இதெல்லாம் வந்து அதுல வைக்க முடியாது. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பாஸ்கெட், இது வந்து நான் லோக்கல் மார்க்கெட்ல தான் வாங்கினேன். இந்த பாஸ்கெட்ல வந்து நான் இது போட்டு வச்சிடுறேன். இது நான் வந்து மேல வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம். வாவ், ஐஸ்கிரீம்னா ஃப்ரீசர்ல வைக்கணும்னு நினைக்காதீங்க. இது ஐஸ்கிரீமோட பாக்ஸ் தான். இந்த ஐஸ்கிரீமோட பாக்ஸ்ல வந்து நான் வந்து பிரெட் போட்டு வச்சிருக்கேன். நீ நம்ம கவர்ல வச்சு உள்ள தள்ளி வைக்கும் போது, பிளாஸ்டிக் உள்ள இருக்கும் போது அது ஃபங்கல் வந்து எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல மாத்தி வச்சுக்கணும். இதுக்கு உங்களுக்கு பாக்ஸ் இருக்குன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து இங்க வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த செட் ஆஃப் 6ல வந்து 2 தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், மிச்சம் 4 இருக்கு இல்லையா? இந்த 4 வந்து நான் இங்க இந்த மேல இந்த கார்னர்ஸ்ல வச்சிடுறேன். இப்படி நம்ம முன்னும் பின்னுமா வச்சோம்னா நமக்கு இன்னும் ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். இது இல்லாம இந்த மாதிரி சாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்க வாங்குறீங்கன்னா இந்த 2 பாட்டிலுக்கு நடுவுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாட்டிலும் சேஃபா இருக்கும். சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க இங்க வச்சுக்கலாம்.